மத்திய கிழக்கில் நிலவும் போர் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் நகரில் இன்று ஆரம்பமாக உள்ளது. குறித்த பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்கா சார்பாக அந்த நாட்டின் துணை ஜனாதிபதி JD வென்ஸ் உள்ளிட்ட குழுவினர் பாகிஸ்தானை சென்றடைந்துள்ளனர். ஈரான் சார்பாக அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி தலைமையிலான குழுவினரும் அதில் கலந்து கொள்வதற்காக பாகிஸ்தான் சென்றடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கூட்டு தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. அதிலிருந்து 40 நாட்கள் தொடர்ந்து மோதல் நீடித்த நிலையில் அவற்றுக்கு தற்காலிக இடைவேளை வழங்கும் வகையில் பாகிஸ்தானின் தலையீட்டுடன் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் 2 வார கால போர் நிறுத்தம் தற்பொழுது அமலில் உள்ளது. இந்த யுத்தம் காரணமாக உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் தற்பொழுது உலக அரசியலின் மையப்புள்ளியாக மாறியுள்ளது. பல தசாப்த கால பகைமை மற்றும் அண்மை கால நேரடி மோதல்களுக்கு பிறகு அமெரிக்காவும் ஈரானும் முதன்முறையாக உயர்மட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதாக உலக நாடுகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளன. இரு நாடுகளின் நம்பிக்கை பெற்ற நாடாக பாகிஸ்தான் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதனால் இஸ்லாமாபாத் நகரம் முழுவதிலும் பலத்த பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அமெரிக்கா தூதுக்குழுவிற்கு தலைமை தாங்கும் துணை ஜனாதிபதி JD வென்ஸ் ஈரான் நேர்மையுடன் பேச்சுவார்த்தைகளுக்கு வந்தால் நாங்களும் கை கொடுக்க தயார் என தெரிவித்துள்ளார். ஈரானின் நெருங்கிய நட்பு அமைப்பான ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் முன்னெடுக்கும் தாக்குதல்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பத்திலேயே சீர்குலைக்கக்கூடும். லெபனான் மீதான தாக்குதல் தொடர்ந்தால் பேச்சுவார்த்தையில் அர்த்தமில்லை என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். எனினும் அடுத்த வாரம் வாஷிங்டன் இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கிடையே நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் விநியோக பாதையான ஹோமோஸ் நீரிணையை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. அங்கு சிக்கியுள்ள கப்பல்களை விடுவிக்க தலா $2 மில்லியன் கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படும் புகார்களை டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஈரான் கப்பல்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்க கூடாது என அவர் எச்சரித்துள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதம் வைத்திருக்க கூடாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளது. இதற்காகவே ஆபரேஷன் எபிக் ஃபியூரி முன்னெடுக்கப்பட்டதாக ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் சிவில் பயன்பாட்டிற்காக யுரேனியம் செறிவூட்டும் உரிமை தமக்கு இருப்பதாக ஈரான் வாதாடுகிறது. பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு முன்னதாகவே ஈரானின் முடக்கப்பட்ட $120 மில்லியன் சொத்துக்களை அமெரிக்கா விடுவிக்க வேண்டும் என ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் காலிப் வலியுறுத்தியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் உடனடியாக ஒரு நிரந்தர தீர்வை தராவிட்டாலும் ஒரு பாரிய பிராந்திய போரை தவிர்ப்பதற்கான வழியாக இது எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு மத்தியிலும் தனது புவிசார் அரசியல் நிலையை ஈரான் தக்க வைத்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுவதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய மிக கடுமையான தாக்குதலுக்கு மத்தியில் லெபனான் அரசாங்கம் போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கு ராஜதந்திர முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. புதனன்று இஸ்ரேல் நடத்திய மிக தீவிரமான தாக்குதல்களுக்குள்ளான இடங்களை நேரில் பார்வையிட்ட லெபனான் உள்துறை அமைச்சர் அகமது ஹஜ்ஜார் நாட்டின் தற்போதைய நிலவரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். எமது முதன்மையான கோரிக்கை மற்றும் இலக்கு போர் நிறுத்தம் மட்டுமே. எமது நாட்டிற்கு பாதுகாப்பு, அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த உலகத்தின் எல்லை வரை செல்ல வேண்டியிருந்தாலும் நாம் அதற்கு தயாராக இருக்கின்றோம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். லெபனான் மிகவும் தீவிரமான ராஜதந்திர பாதையில் பயணித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். லெபனான் அதிகாரிகளின் தகவலின்படி இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு லெபனான் ஒரு முக்கிய நிபந்தனையை முன்வைத்துள்ளது. அதாவது முன்னதாகவே ஒரு முறையான போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு சூழலில் மட்டுமே லெபனான் அதிகாரிகள் இஸ்ரேலுடனான நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்ய உள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிப்பதையும் நேரடி பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கான திகதியையும் தீர்மானிப்பதை நோக்கமாக கொண்டிருப்பதாக லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுனின் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலானது அண்மை காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மிக உக்கிரமான தாக்குதலில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. இந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட அழிவுகள் மற்றும் பாதிப்புகள் லெபனான் அரசாங்கத்தை உடனடியாக ஒரு போர் நிறுத்தத்தை நோக்கி நகர்த்த தூண்டியுள்ளது. மேலதிக செய்திகளுக்காக எமது YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.